வார்த்தை இருந்துச்சுன்னா வார்த்தையிலிருந்து வாழ்க்கையை பார்ப்பீங்க. கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறார், அப்படி மாத்திரமே எனக்கு நடக்கும். மகனே, இவைகளை உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பராக. மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்துமாக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு. இதுதான் பெரிய ஜுவல்ஸா. ஹலோ, ஆமென். பொன்னகையெல்லாம் இருக்கட்டுங்க, முதல்ல வார்த்தை வரட்டும், அப்புறமா பொன்னகைலாம் வர ஆரம்பிச்சிடும். ஆமென். பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நலம். உண்மையிலே எங்கள் கையில் பொண்ணு கிடையாது, வைரம் கிடையாது, பிளாட்டினம் கிடையாது, வீடு கிடையாது, வாகனம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ எங்கேருந்து ஆரம்பித்தோம்? வார்த்தையிலிருந்து ஆரம்பித்தோம். ஆதியிலே வார்த்தை. ஆமாம், அந்த வார்த்தையிலிருந்து நாங்கள் துவங்கினோம். அந்த வார்த்தை எங்களுக்கு தராததென்று எதுவும் இல்லை, சகலத்தையும் அது கொடுத்துருக்கிறது. அதை தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் கவனிங்க, எப்படி போட்டிருக்குது? அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. எப்படி இருக்கு பாருங்க, சும்மா தில்லா இருப்பீங்க. ஆமென். தில்லா இருப்பீங்க. என்னென்ன வந்தா கூட உள்ள வார்த்தை இருந்துச்சுன்னா. ஏன் பயம் தெரியுமா? வார்த்தை இல்லை, வார்த்தை இல்லை, அப்பதான் பயம். அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, இப்படி நடந்துருமோ. வார்த்தை இருந்துச்சுன்னா வார்த்தையிலிருந்து வாழ்க்கையை பார்ப்பீங்க. கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறார், அப்படி மாத்திரமே எனக்கு நடக்கும். ஆமென். அதனாலதான் இதனால உங்க மனதை நிரப்பணும், உங்க இருதயத்தை நிரப்பணும். ரொம்ப முக்கியம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்ன்றார். தேவையானது ஒன்றே. ஆமென். 100 கிடையாது, தேவையானது 1. அமர்ந்து கடவுளுடைய வார்த்தையை நீங்க படிக்கும்போது, தியானிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது, அங்க பாருங்க, அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பா. ஒரு பெரிய தைரியமான வாழ்க்கை உங்களுக்கு வந்துருங்க. இந்த உலகத்தில் நீங்க பாருங்க, பயம், வேலை போயிருமோன்ற பயம், வியாதி வந்துருமோன்ற பயம், செத்து போயிருமோன்ற பயம், எதிர்காலம் எப்படி இருக்குமோன்ற பயம், ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பயம் மனிதர்களை போட்டு வாட்டுது பாருங்களேன். ஆனால் வார்த்தை உள்ள வந்துச்சுன்னா பயம் வெளியில போயிடும் பாருங்களேன். பயம் வெளியில போயிடும். நீங்க சொல்லுவீங்க, நான் அப்பத்தினால் பிழைக்கவில்லை, நான் அப்பாவின் வார்த்தையால் பிழைக்கிறேன். ஆமென்.